வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவை காரைக்கால் +2 பொதுத் தேர்வில் 92.41% தேர்ச்சி. 55 அரசு பள்ளிகள், ஒரு பள்ளி மட்டுமே 100% தேர்ச்சி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்த ஸ்ரேயா பள்ளி சார்பில் சால்வை அணிவித்து வாழ்த்து. +2 பொதுத் தேர்வில் புதுச்சேரி காரைக்காலில் 92.41% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 0.26% குறைவானதாகும். மேலும் 55 அரசு பள்ளிகளில் ஒரே ஒரு பள்ளி மட்டும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்புகள் CBSE பாடத்திட்டம் அறிமுகமாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் இன்று +2 தேர்வு முடிவுகள் வெளியானது. புதுவை காரைக்காலில் கடந்த மார்ச் மாதம் நடந்த +2 பொதுத் தேர்வை 6566 மாணவர்களும் 7446 மாணவிகளும் என மொத்தம் 14012 பேர் தேர்வு எழுதினர். இதில் புதுவை அரசு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 5867 மாணவர்கள், 7081 மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களில் 86.39%, காரைக்காலில் 81.65% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் மொத்த சதவிகிதம் 85.35 ஆகும். இது கடந்த ஆண்டை விட 0.58% அதிகம். புதுவை காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 155 உள்ளன. இதில் 55 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. புதுவையில் 51 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. காரைக்காலில் 4 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. புதுவை காரைக்காலில் மொத்தம் உள்ள அரசு பள்ளிகள் 55 புள்ளி. இதில் மடுகரை அரசு மேல்நிலைப் பள்ளி மட்டுமே 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுச்சேரி காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 100க்கு 100 மதிப்பெண்களை 526 பேர் பெற்றுள்ளனர். கணினி அறிவியல் 165 பேரும், பிரெஞ்சு மொழி பாடத்தில் 135 பேரும், வணிகவியலில் 81 பேரும், கணிப்பொறி பயன்பாட்டில் 69 பேரும், பொருளியலில் 22 பேரும், கணிதத்தில் 20 பேரும், கணக்கு பதிவியலில் 15 பேரும், இயற்பியலில் 9 பேரும், உயிரியலில் 4 பேரும், வேதியியலில் 3 பேரும், விலங்கியல், வணிகம், கணிதம், மனிதவியல் தலா ஒருவரும் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். நடப்பு கல்வியாண்டுடன் தமிழக பாடத்திட்டம் அரசு பள்ளிகளில் 12 வகுப்பும் நிறைவடைகிறது. வரும் கல்வியாண்டிலிருந்து 12ஆம் வகுப்பில் CBSE அரசு பள்ளிகளில் அறிமுகமாகிறது. அவ்வழி தேர்வுகள் நடக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடனம், விளையாட்டு என பல துறைகளில் பங்கேற்றாலும் ஆர்வமுடன் படித்தால் வெற்றி பெறலாம் என புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவி ஸ்ரேயா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் க்ளூனி பள்ளியைச் சேர்ந்த மாணவி ஸ்ரேயா 597 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இவரது பெற்றோர்கள் மதன்ராஜ், தீபா பேராசிரியர்கள், மேலும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் மாணவிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவி ஸ்ரேயா, +2 பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், கடவுளின் அருளாலும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் ஒத்துழைப்போடு இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் நடனம் மற்றும் பள்ளி அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றதுடன் படிக்கும் நேரங்களில் ஆர்வமுடன் படித்ததால் முதலிடம் பிடித்ததாக தெரிவித்தார். எதிர்காலத்தில் MBA படித்துவிட்டு பெரிய நிறுவனங்களை நிர்வகிக்கும் பணியில் சேர ஆர்வம் இருப்பதாக தெரிவித்தார். First of all, I would like to thank the Almighty. So, சாமி அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா அவங்களோட பிளெஸிங்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ப்ளஸ் மை டீச்சர்ஸ் அண்ட் சிஸ்டர், அவங்க எனக்கு அட்மிஷன் என் மேலே நம்பிக்கை வச்சு 11th அட்மிஷன் தந்தாங்க. ஸோ அதனால தான் நான் அவங்க நம்பிக்கையை விட்டுறக்கூடாதுங்க. நான் கஷ்டப்பட்டு படித்தேன். நான் படிப்பு தவிர நான் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லையும் நான் ஒரு டான்ஸர். ஸோ பரதநாட்டியம் டான்ஸர். அது நம்ம மார்ச் பாஸ்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் ரிப்பப்ளிக் எல்லாம் மார்ச் பாஸ்ட்லேயும் இருந்து படிப்பையும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நான் பண்ணேன். ஸோ நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஸ்கூலுக்கு. ஸோ வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மடுக்கரை வெங்கட சுப்பையா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 100% தேர்ச்சி அளித்து சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 2023-24 கல்வியாண்டில் நடைபெற்ற 12ஆம் பொதுத் தேர்வில் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுக்கரை கிராமத்தில் உள்ள வெங்கட சுப்பையா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் மாநில அளவில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர்.
மேலும் பள்ளியில் 2 பிரிவுகளைச் சேர்ந்த மொத்தம் 78 மாணவிகள் தேர்வு எழுதியுள்ளனர். இதில் தேர்வு எழுதிய அனைத்து மாணவிகளும் தேர்ச்சி பெற்று இப்பள்ளிக்கு 100% தேர்ச்சியினை பெற்று தந்துள்ளனர். இதில் பள்ளி அளவில் முதல் மாணவியாக நித்யா 552 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இரண்டாவதாக மாணவி பிரீத்தி 523, மூன்றாவது மாணவி ஹேமாஸ்ரீ 517 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். மாணவி ஹேமாஸ்ரீ கணினி அறிவியல் பாடப்பிரிவில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். பள்ளி துணை முதல்வர் சிவகுமார் மற்றும் தலைமை ஆசிரியர் வசந்தி ஆகியோர் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இப்பள்ளியானது 2வது முறையாக 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 4 பேரிடம் 1,20,000 ரூபாய் பணம் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் செங்கேனி அம்மாள். இவர் பம்பர் பரிசு தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்து மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசினார். அதில் பேசிய நபர், உங்கள் எண்ணுக்கு 7,40,000 பரிசு விழுந்துள்ளது, அந்த தொகையை டிபாசிட் செய்வதற்கு முன் பணம் கட்ட வேண்டும் என கூறினார். அதை நம்பி அவர் 15,000 அனுப்பி ஏமாந்தார். புதுச்சேரியைச் சேர்ந்த முகமது அலி என்பவரின் பெயரில் போலியான ஃபேஸ்புக்கை மர்ம நபர்கள் தூக்கி அவரது நண்பர் பணம் கேட்டது போல தகவல் அனுப்பினார். அதை நம்பி அவர் 55,000 அனுப்பி ஏமாந்தார். அதே போன்று சரண் என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் மொபைல் போன் வாங்க 27,000 ரூபாய் அனுப்பி ஆர்டர் செய்தார். மொபைல் போன் வராததால் ஏமாந்தார். அதேபோல் ஆனந்தராஜ் என்பவர் புதிய மொபைல் போன் வாங்க ஆன்லைன் மூலம் 23,000 அனுப்பி ஏமாந்தார். இதுகுறித்து புகாரின் பெயரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவியை பிரசிடென்சி பள்ளியின் தாளாளர் கிறிஸ்துராஜ் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சார்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 92.41% தேர்ச்சி பெற்றுள்ளன. இந்த நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பிற்கான அரசு பொதுத் தேர்வில் 600க்கு 593 மதிப்பெண் எடுத்து மாணவி ஷாலினி மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். மேலும் +2 வகுப்பில் அதிக மாணவர்களை கொண்ட பள்ளிகளில் 342 மாணவர்களுடன் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்ததோடு 100% தேர்ச்சியையும் பிரசிடென்சி பள்ளி பெற்றுள்ளது. இந்த நிலையில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவி ஷாலினியை பள்ளியின் தாளாளர் கிறிஸ்துராஜ் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தி ராணி ஆகியோர் மாணவிக்கு சால்வை அணித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களின் உரிமைகளை ரத்து செய்த மூட வேண்டும் என ஆர்எல்வி பேரவையின் மாநில இளைஞரணி அமைப்பாளர் ரவிவர்மன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக ரெஸ்டோ பார்கள் அதிகரித்து வருகிறது. இரவு நேரங்களில் பொதுமக்கள் வீதியில் நடமாட முடியவில்லை, வெளியில் வர அச்சப்படுகிறார்கள். அது மட்டுமின்றி புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் இரவு நேரங்களில் குடித்துவிட்டு வாகனங்களை அதிவேகத்தில் ஓட்டுவதால் விபத்து ஏற்படுகிறது. கடந்த சில மாதங்களாக போதைப்பொருள் பழக்கம் புதுச்சேரியில் அதிகரித்து அதன் மூலம் பாலியல் துன்புறுத்தலும் பல கொலைகளும் நடந்தேறி வருகிறது. இந்த போதைப்பொருள் அனைத்தும் ரெஸ்டோ பார்களில் விநியோகம் செய்வது குறிப்பிடத்தக்கது. இரவு நேரங்களில் 10 மணிக்கு மேல் எந்த கடைகளும் இயக்கக்கூடாது என்று காவல்துறையினர் எச்சரித்து வருகின்றனர். ஆனால் ரெஸ்டோ பார்கள் மட்டும் இரவு முழுவதும் இயங்குகிறது. அதை கட்டும் காணாமல் காவல்துறை அமைதி காப்பது ஏன்? ஏழை நடுத்தர மக்களுக்கு பயன்படும் ரேஷன் கடைகள் மூடப்பட்டுவிட்டது. ஆனால் மக்களுக்கு கேடு விளைவிக்கும் ரெஸ்டோ பார்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கியது எந்த விதத்தில் நியாயம்? இது போன்ற பல கேள்விகள் பொதுமக்களிடையே எழுப்பி வருகிறது. இந்தியாவிலேயே புதுச்சேரியில் மட்டும்தான் ரேஷன் கடைகள் மூடப்பட்டுள்ளது. ஆகவே புதுவை அரசு புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளும் உடனே திறந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களின் உரிமைகளை உடனே ரத்து செய்ய மூட வேண்டும். இல்லையென்றால் ஆர்எல்வி பேரவையின் நிறுவன தலைவர் ஆர்எல்வியின் அனுமதி பெற்று பொதுமக்கள் திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று ஆர்எல்வி பேரவையின் மாநில இளைஞரணி அமைப்பாளர் என்ற முறையில் அரசுக்கு தெரிவித்துக் கொள்வதாக மாநில இளைஞரணி அமைப்பாளர் ரவி வர்மன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவு ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களை மூட வேண்டும் என்று ஆர்எல்வி பேரவையின் மாநில இளைஞரணி அமைப்பாளர் என்ற பெயரில் கோரிக்கை விடுத்துள்ளேன். புதுச்சேரியில்
கடந்த சில மாதங்களாக ரெஸ்ட்ரோ பார்கள் அதிகரித்து வருகின்றன. இரவு நேரங்களில் பொதுமக்கள் வீதியில் நடமாட முடியவில்லை, வெளியே வர அச்சப்படுகிறார்கள். அது மட்டுமின்றி புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இரவு நேரங்களில் குளித்துவிட்டு அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல் விளைவாக அதிக விபத்துகள் ஏற்படுகிறது. புதுச்சேரியில் தொடர்ந்து ஆல்பா மேல்நிலைப் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று வரும் நிலையில் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனதியாக பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினர். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் 55 அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது. இந்த வகையில் புதுச்சேரி பேருந்து நிலையம் பெண்புறம் உள்ள ஆல்பா மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. இந்த வருட தேர்வில் பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனத்யாகு சால்வி அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். அய்யனார் நகரில் உள்ள வெள்ளந்தாங்கி அய்யனார் கோவிலில் அன்னதானம் திட்டத்தை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அய்யனார் நகரில் உள்ள வெள்ளந்தாங்கி அய்யனார் கோவிலில் அன்னதான திட்டம் புதிதாக அமைக்கப்பட்டது. அதனை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு திறந்து வைத்து பூஜை செய்து அன்னதானத்தை திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைவர் மணி, துணைத் தலைவர் சுந்தர்ராஜ், செயலாளர் லேகா வல்லவன், பொருளாளர் குமரேசன், உறுப்பினர் முருகன் மற்றும் அறங்காவல குழுவினர், கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வெளியூர் ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதியில் அமைந்துள்ள ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று மாலை ஓம் சத்குரு ராம பிரதேசி சுவாமிகள் திருவுருவப்படம் சிவனடியார் திருக்கூடம் சார்பாக இசை முழங்க வெளியூர் மாட வீதியில் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று அருட்பெருஞ்சோதி அகவல் அரும்பாத்தபுரம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஆன்மீக வழிபாட்டு சபையைச் சார்ந்த மெய் அன்பர்கள் பாராயணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை மகா யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பகல் 12 மணியளவில் மகா குரு பூஜையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. மாலை 6:30 மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள் என முக்கிய பிரமுகர்கள் பல கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சத்குரு ஸ்ரீ ராம பரதேசி சுவாமிகள் சேவா டிரஸ்ட் சார்பாக வெகு சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 31வது ஆண்டு தொடக்க விழா புதுச்சேரி மாநிலத்தில் கட்சி கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 31வது ஆண்டு தொடக்க விழா புதுச்சேரி மாநிலம் மதிமுக சார்பில் கொம்பாக்கத்தில் கொண்டாடப்பட்டது. பொறுப்புக்குழு உறுப்பினர் இளங்கோ தலைமையில் கொண்டாடப்பட்ட நிகழ்வில் மாநில பொறுப்புக்குழு உறுப்பினர் செல்வராசு கட்சி கொடியேற்றி வைத்தார். மாநில பொறுப்பாளர் கபிரியல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேக் வெட்டி ஆண்டு விழா சிறப்புரை ஆற்றினார். இதில் மாநில பொறுப்பு முழு உறுப்பினர் முகமது இப்ராஹிம் மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் நீர்மோர் சர்பத் வழங்கப்பட்டது. இதில் மதிமுக நிர்வாகிகள் வேதா வேணுகோபால், மூர்த்தி, மாசிலாமணி, செந்தில்குமார், குழந்தை வேலு, விஜய், காத்தமுத்து, குருகானந்தம், ஏர்னஸ்ட் மற்றும் பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6605 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 84 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை காரைக்கால் +2 பொதுத் தேர்வில் 92.41% தேர்ச்சி. 55 அரசு பள்ளிகள், ஒரு பள்ளி மட்டுமே 100% தேர்ச்சி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்த ஸ்ரேயா பள்ளி சார்பில் சால்வை அணிவித்து வாழ்த்து.
ரெஸ்டோ பார்களின் உரிமைகளை ரத்து செய்ய மூட வேண்டும். RLB பேரவையின் மாநில இளைஞரணி அமைப்பாளர் ரவிவர்மன் கோரிக்கை. இதுடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.